தஷ்வந்த் தூக்கு ரத்து. உச்சநீதிமன்றம் விடுவித்தது ஏன்? சென்னையில் 6 வயது சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்தும் அவரை விடுவித்தும் தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்றம். தமிழகத்தையே உலுக்கிய வழக்கின் பின்னணி குறித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட காரணம் குறித்தும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். சென்னை போரூரை அடுத்த மதனந்தபுரம் பகுதியை சேர்ந்த பாபு மற்றும் ஸ்ரீதேவி தம்பதியின் 6 வயது மகள் ஹாசினி. இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி திடீரென மாயமானார். மாங்காடு போலீசார் நடத்திய விசாரணையில் குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த சேகர் மற்றும் சரளா தம்பதியின் 22 வயது மகனான தஷ்வந்த் சிறுமி ஹாசினியை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் எரித்து கொலை செய்ததாக அவரை கைது செய்தனர். இதையடுத்து தஷ்வந்த் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அதன் பின் தஷ்வந்த் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 10 அன்று ரத்து செய்த நிலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின் கடந்த 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி அன்று தஷ்வந்தின் தாயார் சரளா கொல்லப்பட்ட வழக்கில் தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். இதனிடையே சிறுமி ஹாசினி கொலை வழக்கை விசாரித்த செங்கல்பட்டு மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை விதித்து கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தஷ்வந்த் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து தனக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து தஷ்வந்த் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு எரித்துக் கொல்லப்பட்ட சிறுமி ஹாசினி குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்த் ஆகிய இருவரையும் கடைசியாக பார்த்தது யார்? சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவில் தஷ்வந்த் எங்கு செல்கிறார்? சாட்சிகளின் ஒப்புதல் வாக்குமூலம், தடவியல் ஆய்வறிக்கை போன்றவற்றை ஆராய்ந்ததில் குற்றச்சாட்டை அரசு தரப்பு சந்தேகத்துக்கு இடமின்றி சரிவர நிரூபிக்க தவறியுள்ளது. DNA பரிசோதனை முடிவுகளும் பொருந்தவில்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே இந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனுதாரரான தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவரை வழக்கில் இருந்து விடுவிக்கிறோம். வேறு எந்த வழக்கிலும் அவர் தேடப்படவில்லை எனில் உடனடியாக அவரை சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை அடுத்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதில் தாயை கொலை செய்த வழக்கிலும் பிறல் சாட்சியத்தை பயன்படுத்தி தஷ்வந்த் விடுதலையான நிலையில் இப்போது இந்த வழக்கில் இருந்தும் விடுதலையாகியுள்ளார். இந்த வழக்கில் தஷ்வந்த் தவறு செய்யவில்லை என்றால் சிறுமியை கொலை செய்தது யார் என்ற வினா எழுகிறது. இந்த வழக்கில் தொடக்கத்தில் இருந்தே விசாரணை சரியாக நடைபெறவில்லை. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் வலிமையான ஆதாரங்களை காவல்துறை தாக்கல் செய்திருக்க வேண்டும். குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த நபருக்கு கூட தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை என்றால் நமது சட்ட செயலாக்க அமைப்பும் வழக்கு நடத்துவதற்கான கட்டமைப்பும் எந்த அளவுக்கு பலவீனமாக உள்ளன என்பதை புரிந்து கொள்ளலாம். இதற்காக அரசும் காவல்துறையும் தலைகுனிய வேண்டும். தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மறு ஆய்வு மனுவை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது.